வணக்கம், வெல்கம் டு சுஷீல்ஸ் கிச்சன். நாம இன்னைக்கு செய்ய போறது அதிரசம். இது ஒரு ட்ரிக்கி ஸ்வீட் தான். பல சமயங்கள்ல சொதப்பிடும். ஆனா சில சிம்பிள் டிப்ஸ் ஃபாலோ பண்ணா சுலபமா செய்திடலாம். அரிசி குண்டு மாவு பச்சரிசி எடுத்துக்கணும். ஒரு பங்கு அரிசிக்கு 3/4 பங்கு வெல்லம். பாகுபதம் ரொம்ப முக்கியம். இதை கவனமா பார்த்துக்கிட்டா அதிரசம் சுலபமா செய்திடலாம். வாங்க ஆரம்பிப்போம். நான் இப்ப 1/2 கிலோ, அதாவது 3 கப் மாவு பச்சரிசி, இதுக்கு 375 கிராம், அதாவது 2.25 கப் பாகு வெல்லம் எடுத்து வச்சிருக்கேன். அரிசி எவ்வளவு எடுக்கிறீங்களோ அதுல 3/4 பங்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. மாவு பச்சரிசியை நல்லா கழுவி 2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். இப்ப தண்ணியை வடிச்சிட்டு அரிசியை டிஷ்யூ பேப்பர் அல்லது துணியில உலர்த்தி விடுவோம். 20 நிமிஷம் போல இது உலரட்டும். 20 நிமிஷம் ஆயிருக்கு. பாருங்க, இப்படி ஒட்டையும் ஒட்டாம வரணும். தண்ணி இருக்கக்கூடாது, ஈரப்பதம் இருக்கணும். ஒரு மிக்ஸி ஜார்ல 7-8 ஏலக்காய் சேர்க்கிறேன். அதோட அரிசியை சேர்க்கிறேன். நைஸா பொடிச்சு எடுத்துப்போம். அரிசியை நைஸா அரைச்சு எடுத்துக்கிட்டேன். இப்ப அதோட 1 கப் அரிசிக்கு 1 சிட்டிகைன்னு 3 கப் அரிசிக்கு 3 சிட்டிகை ஆப்பஸோட சேர்க்கிறேன். இதை சலிச்சு எடுத்துப்போம். மாவை சலிச்சுட்டேன். இந்த அளவு நின்று போயிருக்கு. இதை எடுத்துடுவோம். ஈரப்பதம் போகாம இப்படி அழுத்தி வச்சிடுவோம். இப்ப பாகு தயார் செய்யறதுக்கு 2.25 கப் வெல்லத்தோட 1/2 கப் தண்ணி சேர்த்து அடுப்புல வச்சிருக்கேன். வெல்லம் கரைஞ்சிடுச்சு. இதுல மண் கல் எதுவும் இல்லை, அதனால அப்படியே எடுத்துக்கிறேன். நீங்க பயன்படுத்துற வெல்லம் சுத்தமா இல்லைன்னா வடிகட்டிட்டு பாகு வைங்க. அதிரசத்துக்கு பாகு பதம் தான் ரொம்ப முக்கியம். இப்ப கொஞ்சம் தண்ணியில பாகு ஊத்துவோம். பாருங்க, கரையுது. இது சரியில்லை, இன்னும் கொதிக்கணும். இப்ப கொஞ்சம் ஊத்தி பார்க்கலாம். பாருங்க, உருட்ட வருது. தக்காளி பதம்னு சொல்லுவாங்க. அழுத்தினா ஷேப் கொஞ்சம் மாறணும். பாகு ரெடி ஆயிடுச்சு. இப்ப அடுப்பை நிறுத்திடுறேன். இந்த பதம் வர்றதுக்கு மீடியம் ஹீட்ல 10 to 15 நிமிஷம் ஆயிருக்கு. இப்ப நான் மாவு கலக்குறேன். ஒரு ஸ்பூன் நெய் விடுறேன். நல்லா கலந்துப்போம். ஆப்பஸோட சேர்த்தனால உடனடியாவே செய்யலாம், சாஃப்டா இருக்கும். ஒரு நாள் வச்சுட்டு செய்தா ரொம்ப சாஃப்டா நல்லா இருக்கும். நான் நாளைக்கு தான் செய்ய போறேன். டிஷ்யூ அல்லது துணி போட்டு மூடி வைங்க, தட்டு வேண்டாம். மாவு ஒரு நாள் ஊறி இருக்கு. இப்ப அதிரசம் செய்திடுவோம். அடுப்புல எண்ணெய் மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருக்கேன். மாவு லெமன் சைஸ் உருண்டையா செய்வோம். பாருங்க, ஓரங்கள்ல வெடிப்பு இல்லாம நல்லா தட்ட வருது. இதுல இருந்தே மாவு சரியான பதத்துல இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்ப தட்டி வச்ச அதிரசத்தை போடுறேன். ஒரு பக்கம் வெந்துடுச்சு. அடுத்த பக்கம் திருப்பி விடுவோம். இப்ப வெந்துடுச்சு, எடுத்துடலாம். ஒரு ஜார்னில எடுத்து இன்னொரு கரண்டி வச்சு அழுத்தி எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துருவோம். லேசா அழுத்தி எண்ணெயை வடிச்சு எடுங்க. இப்படியே எல்லா மாவையும் அதிரசமா போட்டு எடுத்துடுவோம். நம்ம பாரம்பரிய இனிப்பான அதிரசம் அருமையா ரெடி ஆயிடுச்சு. சுவையும் அட்டகாசமா இருக்கு. நீங்க உங்க வீட்ல செய்து பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்கள் உறவினர்கள் நண்பர்களோட ஷேர் செய்யுங்க. சுஷீல்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.